லெட் கோ. பாஸ்ட்ல என்ன நடந்தோ அதை யோசிச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை. போயிட விட்டுடு. அக்செப்ட். இப்ப என்ன அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. பிரசன்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஹேவ் ஃபெய்த் இன் வாட் வில் பி. நாளைக்கு என்ன நடக்குமோ அதுல நம்பிக்கையா இரு. ஸோ இது ஃபாலோ பண்றேன். லைஃப் நல்லா இருக்கு. அன்னைக்கு அந்த இது கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே தங்க சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் வந்துச்சு. அது நிறைய வீடு வாங்கிட்டு போன எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்காதுங்க, பெட் இருக்காது, எதுவும் இருக்காது. சும்மா தரையில வந்து ஒரு ஃபேனை போட்டு படுப்போம், இல்லைன்னா இந்த ஜன்னல் திறந்து விட்டுட்டு படுப்போம். அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம். அப்பா ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு திருப்தி. இது வந்து ஒரு 3 years ஆஃப் எஃபர்ட். யார்கிட்டையும் எதுவும் கேட்காம எங்களோட சேவிங்ஸ், லோன்ஸ் இதுல போட்டு. இதுல வேற நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப் நான் வாங்கிட்டாங்க வீடு. அப்படிலாம் இல்லை. எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, லோன்ஸ் இருக்கு, இத்தனை வருஷமா சேவ் பண்ணது இருக்கு. இதெல்லாம் போட்டுதான் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி சர்வை பண்ணி கஷ்டப்பட்டு ஒர்க் ஹார்ட் பண்ணி வாங்குவாங்களோ அப்படிதான் இதை நான் வாங்கியிருக்கேன். எங்க அம்மா ஆசைப்பட்ட 2 விஷயம் வந்து எனக்கு பூஜை ரூம் வந்து நல்லா பண்ணி கொடு. ஏன்னா அந்த வீட்டுல வந்து நாங்க தனியா ஒரு பூஜை ரூம் மாதிரி வாங்கி தான் வச்சிருந்தோம். இந்த வீட்டுல எப்படின்னா எனக்கு ரூமாவே பண்ணி கொடு அப்படின்னாங்க. அது ஒண்ணு. 2வது அவங்களுக்கு அந்த ஐஸ் விடுற மாதிரி ஃப்ரிட்ஜ் எங்கேயோ பார்த்தாங்களாம், ரொம்ப பிடிச்சிருச்சா. ஸோ அதனால ஐஸ் விடுற மாதிரி ஃப்ரிட்ஜ் இதுல நான் இருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது இந்த கார்னர். இதுல வந்து லாஃபிங் புத்தா இருக்கும். அண்ட் இங்க வந்து ஒரு விசில் மாதிரி வச்சிருப்பேன். சப்போஸ் யாராவது கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து அப்படின்னு ஊதுவேன், வாங்க சாப்பிடலான்னு. இது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு யார் வந்து தெய்வம்? அன்னபூரணி தானே. ஸோ அந்த அன்னபூரணி இங்க இருக்கும். அதுக்கு டெய்லி விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி கொளுத்திட்டு நாங்க சமைக்கவே ஆரம்பிப்போம். இது அப்பாவா? ஆமா, அப்பா தான். அப்பா வந்து இப்பதான் ஒரு கரெக்டா எக்ஸாக்டா May 21st அன்னைக்கு தான் இறந்தாங்க. ஓகே. 55 to 56 days இங்க இருந்தாரு. பட் he was very happy. ஐயோ நம்ம பொண்ணு ஒரு வீடு வாங்கியிருக்கா. இந்த ஷிஃப்டிங் அப்பெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு. இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல. அவர் இங்கே தான் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் இங்கே தான் இருக்காரு. என்னோட ஹாப்பினஸ்ல, என்னோட சந்தோஷத்துல, எனக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையும் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸ்நேகிதர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னா, உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் தான் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ வேற யாரும் இல்லை, ரொம்ப க்யூட்டான கப்பில் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். டான்ஸில் வந்து பின்னி தள்ளிடுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க நேம் தான் திவ்யா. அவங்க நேம் சொன்னப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, பட் அவங்கள மேபி பார்த்தா ஓ இவங்க தானா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிடலாமா? வாங்க. ஹலோ. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க. வீடு வந்து பிரம்மாண்டமா இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால வந்துட்டு உங்க வீடை சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். சுத்தி காமிக்க முடியுமா? கண்டிப்பா. பிரம்மாண்டமா இருக்குமான்னு தெரியாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வீட்டோட ஹால். இந்த வீடு வந்து பிளான் பண்ணும்போதே எனக்கு மனசுல இருந்தது எப்படின்னா ஒயிட்டும் ப்ளூவும் இருக்கிற மாதிரி அந்த கிரீஸ் தீம் வந்து கொண்டு வரணும்னு. ஸோ அதனால தான் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட், லைட் கிரே, ப்ளூ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸே இங்கே நிறைய இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சோஃபாவும் ப்ளூ கலர் வேணும்னு ரொம்ப தேடி பிடிச்சி அந்த சென்டர் ஸ்டாண்டும் அதே ப்ளூ கலர்ல வர மாதிரி எடுத்தோம். ஸோ இங்க வந்து சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து எங்களோட வீட்டோட EB போர்டு. அது ரொம்ப சென்டர்ல வந்துடுச்சு. சரி, அது ஏதாவது டெக்கரேட் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் கோட்ஸ் உள்ள ஹேங்கிங்ஸ், மேக்னெட்டிக் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் நீட்டா என்ன பண்ண முடியுமோ. ஆமா, அதை தான் நான் லைஃப்ல ஃபாலோ பண்றது தான் வேர்டிங்ஸை வீட்டில் போடுவேன். என்ஜாய் லிட்டில் திங்ஸ். நம்ம சின்ன சின்ன திங்ஸ் வந்து என்ஜாய் பண்றதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் கிடைக்காது.
ட்ரீம்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ யர் ட்ரீம்ஸ், அது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். இது வந்து என் லைஃப்ல வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். லெட் கோ. பாஸ்ட்ல என்ன நடந்தோ அதை யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. விட்டுடு. அக்செப்ட் இப்போ என்ன அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஹேவ் ஃபெய்த் இன் வாட் வில் பி. நாளைக்கு என்ன நடக்குமோ அதில் நம்பிக்கையா இரு. ஸோ இது ஃபாலோ பண்ணுறேன், லைஃப் நல்லா இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு தெரியும், இதுதான் என்னோட சொத்து இப்போ. சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு. நெக்ஸ்ட்டு இந்த கேப் வந்து எதுக்குன்னா டைமண்ட் ப்ளே பட்டனுக்காக விட்டு வச்சிருக்கேன். டெஃபினட்டாக ஒரு நாள் இது பண்ணுவேன். இங்கேயும் அப்படிதான். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் ஒயிட்டில் ஸ்டென்சில் ஆர்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸோ இல்லை வந்து ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது பண்ணலான்னா என்னோட பட்ஜெட்டை தாண்டி போச்சு. சரி ஸ்டென்சில்லே எவ்வளோ அழகாக பண்ண முடியும், காஸ்ட் எஃபெக்டிவான்னு சொல்லி ஸ்டென்சில் வாங்கி அப்படியே பெயிண்ட் பண்ணது தான். இல்லை நான் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்து எது நல்லா இருக்கும்னு பண்ணி காமிச்சது. பெயிண்டர்ஸ் தான் பண்ணாங்க, நான்லாம் எதையும் பண்ணி கொலை பண்ண விரும்பல. அண்ட் இந்த பேர்ட் ஹேங்கிங்ஸ் எல்லாம் அதே கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது நைட் லேம்பு, இந்த பிளேயர் இது மாதிரி போட்டால் இதில் தண்ணி வர மாதிரி செட்டப் இப்போ வருது பாருங்க, அந்த மாதிரி வரும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது அதனால வரல. இதுதா. ஸோ இது வந்து வீட்டுக்கு கிஃப்டாக எனக்கு யாரெல்லாம் இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் கிஃப்டாக கொடுத்தாங்களோ அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே எஃபெக்டிவாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒரு சந்தோஷத்தோடு கொடுப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது இது நான் கொடுத்தது அங்கே இருக்கு பாருன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்காக அந்த புத்தா ஸ்டாச்சுலேருந்து இந்த குட்டி குட்டி பிளான்ட்டு, இந்த பிள்ளையார் எல்லாமே, இந்த நைட் லேம்ப் எல்லாமே கிஃப்டாக வந்தது தான், இந்த ஸ்பீக்கரை தவிர. ஸோ எல்லாம் டிவி இதுதான். இதாங்க டிவி. கீழே கேபினெட்ஸ் இருக்கு. இதில் அன்றாடக்கு தேவையான பேட்ரிஸு இல்லை இந்த வேக்கம் கிளீனர்ஸ் இந்த மாதிரிலாம் கீழே வச்சுருக்கோம். எனக்கு இந்த கொச்சம் இந்த பேனல்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக வேணும். ஸோ ஸ்டோரேஜுக்கு ஆச்சு, ஏதாவது வைக்கிறதுக்கு அழகாகவும் ஆச்சு. அதனால் இதை வந்து ஃபுல்லாக பெயிண்டிங்லேயே பண்ணிவிட்டு கீழே மட்டும்தான் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது போதும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நான் நடிக்கிற படமோ இல்லை சீரீஸோ பார்க்கணுன்னா கொஞ்சம் நல்லா நான் நடிக்கிறது நல்லா இருக்கா, மேக்கப் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இது வாங்கினது. ஐ ஹோப் இனிமேல் வர படம் எல்லாம் இதில் நல்லா நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைனிங் டேபிளில் நான் ரெண்ட் ஹவுஸில் இருந்தபோது சரி இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே இல்லை, டிவி பார்த்துன்னு. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஆர்கனைஸ்டாக சாப்பாடுனா அது இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும், ஃபேமிலியோட எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்லி இது மாதிரி ஒரு 6 சீட்டர் போட்டது. அண்ட் இதில் வந்து சில இந்த ப்ளூ தீம்ன்றதுனால இந்த டியூலிப்லாம் ஓகே அது ஆர்டிஃபிஷியல் தான். அண்ட் இந்த ப்ளூ தீம்க்கு ஏற்ற மாதிரி சென்டட் கேண்டில் தேடி வாங்கி வச்சுருக்கேன். ஆமாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி க்யூட் ஒரு பாய் ஒரு கேர்ள் நடுவில் அவங்களோட பெட்டோட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சும்மா அந்த நட்ஸ் ட்ரே, இது டிஷ்யூஸு, ஒரு ரன்னரு, சிம்பிள் ஒரு எலிகெண்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்கலாம். ரெண்டல் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும், இங்கே சொந்த வீட்டில் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு? அதாவது இதுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன், பட் அது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை ஏர்னிங் இருந்தது கிடையாது. அது அம்மா அப்பாவோட தான் இருந்திருக்கும், இல்லை மாமனார் மாமியாரோட தான் இருந்திருக்கும். பட் நானும் விக்ரமும் சொந்தமா சம்பாரிச்சு வாங்கின வீடுனா அது இதுதான். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு அந்த இது கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே தங்க சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் வந்துச்சு. அது நிறைய வீடு வாங்கிட்டு போன எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்காதுங்க, பெட் இருக்காது, எதுவும் இருக்காது. சும்மா தரையில் வந்து ஒரு ஃபேனை போட்டு படுப்போம், இல்லைன்னா இந்த ஜன்னல் திறந்து விட்டுட்டு படுப்போம். அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம். அப்பா ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு திருப்தி அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், அது ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். ஸோ யாரெல்லாம் வீடு வாங்கிக்கிங்களோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாங்க, இது வந்து ஒரு 3 years ஆஃப் எஃபர்ட். யார்கிட்டையும் எதுவும் கேட்காம எங்களோட சேவிங்ஸ் லோன்ஸ் இதில் போட்டு, இதில் வேறு நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூபு நான் வாங்கிட்டாங்க வீடு, அப்படிலாம் இல்லை. எனக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷமாக சேவ் பண்ணது இருக்குது. இதெல்லாம் போட்டு தான் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி சர்வை பண்ணி கஷ்டப்பட்டு ஒர்க் ஹார்ட் பண்ணி வாங்குவாங்களோ அப்படி தான் இதை நான் வாங்கியிருக்கேன். அதனால இதோட ட்ரீம் எனக்கு ரொம்ப அதிகம். மேம் இது அப்பாவா? ஆமாம், அப்பா தான். அப்பா வந்து இப்போ தான் ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக May 21 அன்னைக்கு தான் இறந்தாங்க. ஓகே. ஹெல்த்தியான பர்சன். அம்மாவும் அப்பாவும் ஏஜ்டு பர்சன். ஸோ அவங்க வந்து அப்பாவுக்கு வந்து 76, அம்மாவுக்கு வந்து 66. ஓகே. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்போதே சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு வந்து அவங்களோட நிறைய மெமரிஸ்லாம் இருக்கணும்னு நினச்சது தான். பட் அதுக்காக தான் சீக்கிரமாக வந்தோம். இட்ஸ் பீன் ஒரு 55 to 56 days இங்கே இருந்தார். பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஐயோ நம்ம பொண்ணு ஒரு வீடு வாங்கியிருக்கா. இந்த ஷிஃப்டிங் அப்போல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஈவன் டெய்லி காய் நறுக்கி தரது எல்லாமே அப்பா தான். இது வரைக்கும் அப்பா வந்து வெளியூரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஃபேமிலியோட வீக்கெண்ட்ஸ் வருவார், இல்லை ரொம்ப டைட்டாக இருந்தது ஒர்க் இருந்ததுன்னா மந்த்லி ட்வைஸ் அப்படி தான் வருவார். இப்போ லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக தான் எங்களோடையே ஃபுல் டைம் இருக்கார் ரிட்டையர்மெண்ட் ஆகி. ஓகே. அப்பா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்மெண்ட் ஆகியும் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 74 இயர்ஸில் தான் எங்கள் கூடயே வந்தார். அப்போ வந்து இப்போ தான் ஃபுல் டைமாக அப்பாவை வந்து நாங்கள் ஏதாவது ஒன்று நாள் நல்லா ஜாலியாக பேசுறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃபேமிலி பாண்டிங்லாம் இருந்துச்சு. நம்ம டிசைன் பண்ணுறது இல்லை, காட் டிசைட் பண்ணுறது தான். இன்னும் அக்செப்ட் பண்ண முடியல. அவர் இங்கே தான் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவர் இங்கே தான் இருக்கார். என்னோட ஹாப்பினஸில், என்னோட சந்தோஷத்தில், எனக்கு நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையும் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நாங்கள் பார்த்துருந்தோம். அப்பா இறந்து 2 நாள்ல கழிச்சு உங்களோட ஒர்க்கு இல்லை, நான் அப்பா இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவருக்கு அந்த கிரிமேஷன்லாம் பண்ணிவிட்டு அடக்கம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சில பேருக்கு ஹீலிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. எனக்கு என்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் என்னோட ஹீலிங். 2வது இதுக்கப்புறம் இந்த வீட்டோட இஎம்ஐ இருக்கு, அடுத்தது என் பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு. இதில் விக்ரம் ஏர்ன் பண்ணலாம், பட் நம்மளோட ஏர்னிங்கிறது வந்து நம்மளோட செல்ஃப் டிக்னிட்டியாக எப்போதுமே அது இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்றில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். லைஃப் அதுக்கப்புறம் ஓடி ஆகணும். என் அம்மாக்காக ஓடணும், என் பிள்ளைக்காக ஓடணும், ஓடி தான் ஆகணும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, பட் ஸ்டில் அந்த மிஸ்ஸிங் எப்போதுமே இருக்குது. அது அப்பாவோட இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இது கண்டிப்பாக என் கூட தான் இருக்காரு, நான் நம்புகிறேன். நானும் சாரும் இது எங்க பெட்டு. ஆனா இது இப்ப நான் சொன்னா லட்சம் தெரியுமா சொல்லுவா, அப்படிலாம் கிடையாது, இது யாரோ. ஏன்னா நாங்க இல்ல, அதனால நான் அப்ப சொல்லுவேன், இங்க பாரு அம்மா வயிற்றுக்குள்ள நீ இருக்க, ஹாட் இன் பில்லோ அதை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் அந்த பக்கம். இந்த கிச்சன் வந்து இந்த கதவெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணுன்ற இது இல்லை, அதனால நான் வந்து அது ஓப்பன் கிச்சனாக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாத்திரம்லாம் தேய்ச்சி அங்கே இருக்கு, எடுத்து வைக்கணும். ஸோ இதுதான் என்னோட கிச்சன். இது என்னோட கிச்சனோட தீம் எப்படின்னா பிளாக் அண்ட் வுட், இதை பேஸ் பண்ணி தான். ஸோ கீழே எல்லாம் வுட்டன் தீமாக இருக்கும், மேலெல்லாம் பிளாக்காக இருக்கும். அந்த செஃப் லட்சுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு இது ஃப்ரூட்ஸ் கொடுப்போம்ல, ஸோ இந்த ஃப்ரூட் ஸ்டிக்கு, அப்புறம் இந்த சென்டட் எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் நீங்கள் சென்டட் கேண்டில் பார்க்கலாம், நான் அதோட பைத்தியம். அப்புறம் இந்த மாதிரி க்ரீனரிஸ் பார்க்கலாம், அங்கங்கே ரியல் பிளான்ட்டும் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டப் இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, ஒரு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது. டெய்லியும் கிச்சனோட கவுண்டரை தொடச்சி அதை வாஷ் பண்ணணும். இந்த இடம் எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது ஒரு தூசி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இங்கே பாருங்க, இப்படி பார்க்கும்போதெல்லாம் இதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அது நீட்டாக இருக்கணும். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் வீடியோக்காக நீட் பண்ணிட்டு பண்றேன்னு. எப்போதுமே எனக்கு கிச்சன் நீட்டா இருக்கணும், அது ஒண்ணு. இது வந்து இந்த மாதிரி க்ராக்கரி யூனிட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. உள்ள வந்து பேண்ட்ரி யூனிட் இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு மந்த்லிக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் இங்க நாங்க வச்சிருப்போம். ஆமா, அந்த இடத்த இப்போ ஆக்சுவலா ஃப்ரிட்ஜ் ஏரியா தான் அது. அந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்க முடியாது. நான் பார்த்த ஃப்ரிட்ஜ் அதை விட ரொம்ப பெருசா இருந்தது. சரி, அந்த இடத்த அப்படியே யூட்டிலைஸ் பண்ணலைன்னா எம்டியாவே வீணா போயிடும். ஸோ அதனால அதை நான் பேண்ட்ரி யூனிட்டை அப்படியே மாற்றிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஆசைப்பட்ட 2 விஷயம் வந்து, எனக்கு பூஜை ரூம் வந்து நல்லா பண்ணி கொடு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து நாங்கள் தனியாக ஒரு பூஜை ரூம் மாதிரி வாங்கி தான் வச்சுருந்தோம். இந்த வீட்டில் எப்படின்னா எனக்கு ரூமாகவே பண்ணி கொடு அப்படின்னாங்க, அது ஒன்று. 2வது அவங்களுக்கு அந்த ஐஸ் விடுற மாதிரி ஃப்ரிட்ஜ் எங்கேயோ பார்த்தாங்களாம், ரொம்ப பிடிச்சிருச்சா. ஸோ அதனால ஐஸ் விடுற மாதிரி ஃப்ரிட்ஜ் இதில் நாங்கள் வரும், இருங்க காட்டுறேன். இப்போ இது ஐஸ் வாட்டர், இது க்ரஷ்ட் ஐஸ். இப்போ நான் ஐஸ் போடுறேன். வரும் இந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம அப்படி லாட்டே போட்டுக்கலாம், ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது என்னமோ எங்கள் அம்மாக்கு எங்கேயோ பார்த்துட்டாங்க, அது பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பைத்தியம். நான் எங்கெல்லாம் போகிறேன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி மேக்னெட்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது ஃப்ரிட்ஜும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு, ஆனால் ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஓரளவுக்கு. காய் இருக்கு, எக் இருக்கு. எங்கள் வீட்டில் எக்கு சாப்பிட்றது நானும் லட்சு மட்டும்தான், ஏன்னா மற்றவங்க எல்லாம் வெஜிடேரியன். ஸோ அது மாதிரி இருக்கும்.
தேவையான ஐட்டம்ஸ் ரொம்பலாம் லோட் பண்ணி எல்லாம் வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வீட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி என்னோட கிச்சன்ல எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு யார் வந்து தெய்வம், அன்னபூரணி தானே. ஸோ அந்த அன்னபூரணி இங்க இருக்கும். அதுக்கு டெய்லி விளக்கேத்திட்டு ஊதுபத்தி கொளுத்திட்டு நாங்கள் சமைக்கவே ஆரம்பிப்போம். டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி கியூட்டான இந்த பாருங்க, இந்த சீக்ரெட் ஆஃப் இன்கிரீடியன்ட் இஸ் லவ். நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த சமையல் டேஸ்டா இருக்கணும்னா நம்ம முதல்ல விரும்பி சமைக்கணும். சில பேர் ஐயோ சமைக்கணும்னு அது டேஸ்டா வராது. என்னை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். ஸோ அது ஒன்று. உங்களுக்கு பிடிச்ச சமைச்சது டிஷ் என்னது மேம்? எல்லாமே நான் பிடிச்சதான் சமைப்பேன். இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேனோ அதை வந்து நான் என்ன கிரியேட்டிவா பண்ணலாம், எப்படி பண்ணா டேஸ்டா இருக்கும், எப்படி பண்ணா விக்ரம்க்கு பிடிக்கும், அம்மாவுக்கு பிடிக்கும், லட்சுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசனை. ஒரு நாள் கூட ஐயோ சமைக்கணுமே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு நான் சமைக்க மாட்டேன். ஒன்னும் சமைக்கவே மாட்டேன். நான் சமைச்சேன்னா அது இன்ட்ரெஸ்டோட தான் இருக்கும். அது உண்மைதான். இந்த கிச்சன்ல சீரியஸா எதுக்குடா சமைக்கிறோம்லாம் இருக்காது, விரும்பிதான் சமைக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அப்படி இல்லைங்க. அது மாதிரி இந்த கிச்சன்ல எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது இந்த கார்னர். இதுல வந்து லாஃபிங் புத்தா இருக்கும். அண்ட் இங்க வந்து ஒரு விசில் மாதிரி வச்சிருப்பேன். சப்போஸ் யாராவது கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இப்படி அப்படின்னு ஊதுவேன், வாங்க சாப்பிடலான்னு. வந்துருவாங்க ஏதோ எமர்ஜென்சின்னு வந்துருவாங்க. அண்ட் இந்த ஏரியா இது வந்து இதுதான் ஆர்டிஃபிஷியல் கார்லிக் அண்ட் ஆனியன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது கிச்சனோட கிச்சன்ல இது இல்லாம இல்லை. என்னைக்காச்சும் அமாவாசை இந்த மாதிரினா இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க எங்க வீட்டுல. ஆனா மற்ற நாள் எல்லாத்துலயுமே இந்த கார்லிக்கும் ஆனியனும் இருக்கும். அதனால அதோட இது இருக்கு. டைம் ஸ்கூல் டைம் இதெல்லாம் பாத்துக்கணும்ன்றதுக்காக இது. அண்ட் இது ரொம்ப பிடிச்ச ஒரு கவுண்டர் டாப். இது வந்து எப்படின்னா அப்படி ரோல் அப் பண்ணிட்டா மிக்ஸி. இது வேணும் ரொம்ப வெளியில எடுத்துக்கலாம், அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இதையும் வெளியில எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இதில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரொம்ப விரும்பி கேட்டு பண்ண ஒரு விஷயம். வேணாங்கிறப்ப இந்த ஷட்டரை மூட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும். ஸோ கிச்சன் வந்து எப்படின்னா நம்மளுக்கு தேவைக்காக இருக்கணும். ரொம்ப ஆடம்பரமா வச்சுக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை. நீட்டா வச்சுக்கணும், தேவையான பொருள் வச்சுக்கணும். இந்த கொச்சன்னு யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் என்னோட இதுல இருக்காது. லிமிட்டடா தான் வச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றையுமே ரொம்ப கிரியேட்டிவா பார்த்து செதுக்குன மாதிரி இருக்கும். அது என் கையில பண்ண பாட்டில். அந்த பாட்டில் ஆர்ட் வந்து நான் பண்ணது. நல்லா இருக்குல்ல. இல்ல அது வந்து விக்ரம்க்கு கிஃப்ட் பண்ணேன். அதை அவன் சரியா யூஸ் பண்ணல, அதனால நான் அதை கிச்சனுக்கு கொடுறான்னு வச்சுட்டேன். அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பக்தி எனக்கு மைண்ட்ல காமிச்சிருந்தா இப்படி ஒரு முருகரை நான் வச்சிருந்திருப்பேன். எனக்கு ஏதாவது கவலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நின்று அவர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசுவேன். ஏன் இப்படி பண்ற, ஏன் இந்த சோதனை, பார்த்துக்கோ நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுவேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.